வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து எலக்ஷன பத்தி தான் இப்ப ப்ரெடிக்ஷன்லாம் ஓடின்ட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டட் தான். ஆ நம்ப இப்போதைக்கு இருக்கிற தமிழக முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவர் இப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராவும் இருக்காரு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல பத்தி ஜாஸ்தி நாலேட்ஜ் இல்ல. அது மாரி எதிர்க்கட்சியில உட்கார்றதுக்கெல்லாம் கூட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள யார் 2 பேர் இருக்காங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஸ்டாலின் சார், அப்புறம் இவரு உதயநிதி. இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ இதுல 2 பேர்ல 2 பேருக்கு யாருக்கு சான்ஸ் கிடைச்சா கூட வின் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால அவருடைய ஜாதகத்தையும் கணிச்சா தான் நம்ம வந்து முழுக்க ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு படும் அப்படிங்கிறதுனால, அவருடைய ஜாதகத்த தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு விளக்கமா சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க ஸ்க்ரீன்ல போய் பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம். நான் இத வந்து அ லியோ லக்னமா எடுத்துட்டுருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டா, லியோ தான் கிங்டமே. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம அது ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. இப்ப நடுவுல ஏதோ அவர் வந்து அவருடைய ஒரு பேச்சு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல. நம்ம இந்திய மக்கள் எல்லாருக்குமே ஒரு இத குடுத்துட்டு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுது. ஸோ இது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்துல ராகு போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு தவறுதலான ஒரு விஷயத்த பேசிட்டு, அதனால அவர் வந்து நெறையா பிரச்சனைக்குள்ள ஆனாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, அ அதனால நான் வந்து இது சனீஸ்வர பகவானுடைய இத வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியும். டைம் ஆஃப் பர்த்துக்கு நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். டெக்னிக்கும் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்த கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ரீசனும் இதுதான். ஸோ இப்ப வந்து இந்த கிங்டம் அப்படிங்கிறதுல இந்த சனீஸ்வர பகவான் மகநட்சத்திரத்துல இருக்காரு. மகன்னாலே கொஞ்சம் பழையது, பித்ருக்கள், தன்னுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பரம்பரையா எத்தனையோ வருஷமா அந்த திமுக அப்படிங்கிற ஒரு கழகம் வந்து இன்னைக்கு நேத்திக்கு புதுசா முளைச்ச ஒரு கழகம் கிடையாது. அது நம்ம எத்தனையோ வருஷமா எம்ஜிஆருக்கும் அவரும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒண்ணா சேர்ந்து ஆம், தனியா பிரிஞ்சு போனது அந்த அவ்வளோ பழைய ஒரு இது. ஸோ அந்த இதுதான் வந்து அவர் ஃபாலோ பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்றது, அந்த மாரியான ஒரு விஷயம். ஸோ இங்கே சனீஸ்வர பகவான் லக்னத்துல இருக்கிறதுனால, அது 2வது அவங்க வந்து யாருக்குமே அ அடியில வேலை பார்த்தது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னதுன்னு கேட்டா, இவர் ஒரு டைரக்டர் அது மாரி. பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து எல்லாரும் சர்வசாதாரணமா ஆ பப்ளிக் ஃபிகர் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பட் சந்திரன் உச்சமா அப்படின்னு கேட்டா உச்சம் இல்ல. ஏன்னா, சந்திரன் வந்து உங்களுக்கு இவரு 22 22 டிகிரிலயோ என்னவோ இருக்காரு. ஸோ அவர் வந்து இவ் மோ இது ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அவர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் 3 4 டிகிரில தான் அவர் வந்து அதாவது கிருத்திகா நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல தான் வந்து ரோகிணி வந்து உச்சமடையாது. மீதி எல்லாம் ஜஸ்ட் ரிஷபத்துல சந்திரன் இருக்காரு அப்படிதான். அது உச்ச சந்திரன் நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் ஒண்ணுக்கொண்ணு பார்க்கும்போது இது பௌர்ணமி திதி கிடையாது. பிரதம திதியில வந்திருக்காரு அவரு. ஸோ, அதனால இங்க சந்திரன் உச்சமானது, அது மட்டும் இல்லாம ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் ராசி திருஷ்டி மூலமாக பரஸ்பரம் ராசி ரீதியான சுக்கிரன பார்க்குறாரு. சுக்கிரனும் சந்திரன பார்க்குறாரு. ஜெமினி அஸ்ட்ராலஜி பிரகாரம் திஸ் இஸ் த ராசி திருஷ்டி இல்லையா? ஸோ இது வந்து அந்த மாரியான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரகம் தான் போயிடுச்சு 9ல. 9 ஒண்ணும் இது 10 ஏன்னா லக்னத்த சேர்த்து 10. அது வந்து இந்த 1 மட்டும் போயிடுது. மீதி உள்ள 8 கிரகங்கள் அப்படியே வரிசையா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இதுல வந்து வரிசையா உட்கார்ந்திருக்கு. அதாவது இவர் பெரிய ஒரு கிரகமாலக்கிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோட இவர் பொறந்திருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். இவர் பொசிஷன் எல்லாம் வரணும்னாக்கா, இவருக்கு அந்த நவரத்தின பெண்டன்ட் மாரி கழுத்துல போட்டிருந்தேனாக்கா, இன்னும் இன்னும் நல்ல ஒரு செழிப்ப குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சா கூட நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுது. ஏன்னா கேந்திரத்துல இவர் வந்து சூரியன் வந்து சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஓகே. அதனால இது வந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நவாம்சத்துல அவர் சொந்த வீட்டுக்கே போயிட்டார். ஓகேயா?
ஸோ இங்கே இதுலேருந்து லக்னத்துக்கு இது லக்னம் வர்க்கோத்தமாக இருக்கிறதுனால, அதுவும் லக்னத்து சனி இருக்கிறதுனால ஆயுள் நிறையா உண்டு. ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அது ஒரு விஷயம். லக்னாதிபதி இங்கே 3ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். அதனால இவருக்கு வந்து எப்படி எப்படி சொல்றதுன்னு கேட்டா, இப்போ தற்சமயம் இவருக்கு வெறும் தற்சமயம் இவர் வந்து இப்போ ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னு கேட்டா, இப்போ வந்து இவருக்கு சனி தசை நடக்கிறது. இங்க லக்னத்திலேயே சனி இருக்கு. சனி தசை நடக்கிறது. எதுவும் செவன்த் லார்டு வேற. அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த் லார்டு அர்த்த ட்ரெயின் வரக்கூடிய ஒரு விஷயம். சனீஸ்வர பகவான் ஒரு கவர்மெண்ட். ஓகேயா? சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானுமே கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதுல இது வந்து சனி வந்து மகனத்துல இருக்கு கேது. ஸோ அந்த சனீஸ்வரர் அந்த கேது நட்சத்திரத்துல அந்த கரெக்டாக 4th மே 2026 வந்து எலெக்ஷனுடைய ஃபைனல் டேட் இருக்கும்போது இது கொஞ்சம் நமக்கு ஃபேவர் மாதிரி படுறது. அட் த சேம் டைம் இவர் வந்து ஒரு நல்ல பொலிட்டிஷியனா இருப்பாரா அப்படின்னு கேட்டேனாக்கா அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு போனா சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வராங்கன்னு கேட்டா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறையணும். அந்த மாதிரி மறைஞ்சாதான் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து சர்வீஸ்க்காக உலகத்துக்கு அர்ப்பணிக்க முடியும். ஆனா இங்க என்னாச்சுன்னு கேட்டா 6th லார்டு இங்க வந்திருக்கு. அவர் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு விஷயம் இந்த மகம்னாலே எனக்குமேனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அது வந்து எப்படி ஜெயலலிதா அவர்கள் சந்திரன் அங்க இருந்தது மக நட்சத்திரத்துல, இவருக்கு வந்து சனீஸ்வர பகவான் மக நட்சத்திரத்துல இருக்கு. அதனால சமத்திலாடு எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப டெடிகேஷனா இருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல கண்டிப்பா வந்து டெடிகேஷன் காமிக்க மாட்டார். எவ்வளவு தூரம் சொல்றீங்களே இப்ப எதுக்கு இந்த ஜாதகத்தை காமிச்சீங்கன்னு சொல்லுவீங்க. பட் இப்போதைக்கு அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இவருக்கு ஃபேவரபிள் பீரியடாகவும் காமிக்கிறதுனால இவங்க வந்து அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராக கூட எதிர்கட்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏதோ சொல்றாங்களே அந்த இதுவாக நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது D10 சார்ட். இந்த D10 சார்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் நாராயண திசை. நாராயண திசையில இப்ப லக்னத்தையே வந்து குரு பாக்குறாரு. லக்னாதிபதி குரு பாக்குறாரு. சோ அந்த இங்க சாஜிடேரியஸ்ல இப்போ அவருக்கு வந்து என்னது விர்கோல நடக்கிறது. விர்கோல வந்து விர்கோங்கிறது கேந்திரம். இப்போ கேந்திரம் தான் பார்க்க முடியும். ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இந்த இது வந்து டியூவலிட்டி சைன்ல வந்து டியூவலிட்டி தான் பார்க்க முடியும். மற்ற எதையுமே பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது விர்கோக்கு டியூவலிட்டியா இருக்கும்போது அவருடைய பார்வை சாஜிடேரியஸ்ல தான் படுது. குரு வந்து சாஜிடேரியல் படுறது. ஸோ அப்படி படும்போது இந்த 4th ஜோன்ங்கிறது இவருக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. இவருக்கு இந்த பொசிஷன் ஏன்னா ஒருத்தர் என்னதான் பொலிட்டிஷியன்லாம் அட்லீஸ்ட் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா உட்காந்துட்டார். அவர் கேப்பபிள் இல்லையா அப்படிங்கிறது தட் இஸ் செகண்டரி பாயிண்ட். ஓகே, இப்போ அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது திருப்பியும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டேனாக்கா இங்க வந்து பித்ரு வரும். இது சனீஸ்வர சூரியன் வந்து போய் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் உட்காந்துருக்கு. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் ரெண்டு சேர்ந்துருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதுனால இவர் கிடைக்கிறது பொசிஷன் கிடைக்கிறது. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டராகவே ஆனாலும் ஜெயிச்சாலுமே கூட இவருக்கு வந்து 38 வரைக்கும் இருக்கு. இந்த சனி தசை வந்து 38 வரைக்கும் இருக்கு. அவருக்கு 30 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இது ஆட்டோமேட்டிக்கா சனி அவர் ஜெயிச்சா திமுக ஜெயிச்சா கூட நெக்ஸ்ட் இது திருப்பியும் இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு அவர் பின் சீட்டுக்கு பின்னாடி போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பரவாயில்ல ஒரு ஃபேவரபிளா தான் இருக்கு. எய்தர் ஆஃப் த ஒன் ஜாஸ்தி பார்த்தேன்னாக்க பார்க்கும்போது ஏஐடிஎம்கே இருக்கு. அட் த சேம் டைம் சேம் பொட்டன்ஷியலா இருக்கு. சேம் ரெண்டுமே பொட்டன்ஷியலா இருக்கு. ஆனா எதிர்கட்சி ஒண்ணு எய்தர் தே கேன் வின். ஏன்னா இந்த டிவிலிட்டின்னு ஒன்று வந்துருக்கு அவருக்கு ஸ்டாலின் சாருக்கு. இங்க பார்த்தேன்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. இங்கே அவருக்கு சனீஸ்வர பகவான் 2 மார்க் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல 4 மார்க் கொடுத்துருக்காரு. பட் இங்க வந்து குரு இருக்கிறதுனால இந்த இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புதன் இந்த 5ஆம் இடம் வந்து இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் இல்லையா? பொலிட்டிக்கல்ங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குரு பார்வையும் படுறது. அதனால தரிசியா சான்சஸ் இவங்க வந்து கிடைச்சு அது அட்லீஸ்ட் எதிர்கட்சியாகவும் ஆகலாம். எய்தர் ஆஃப் த ஒன் எனக்கு வந்து. பட் மற்ற இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. ஏதோ டிவிக்கே என்னென்னவோ சொல்றாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை என்னது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
நான் கொஞ்சம் ஓல்டேஜ் 65 இடத்துலையே, அதனால எனக்கு தெரிஞ்ச 2 கட்சி டிஎம்கே ஒன்று, ஏஐடிஎம்கே. நான் அதனால அதை மட்டும்தான் பார்த்தேன். பார்க்கும்போது நான் முன்னாடியே விஜய் இது வந்து போட்டுட்டேன். ஆல்ரெடி அவரோட ஜாதகத்தில் அவர் வந்து ராங்கா யாரோ அவரை ராங் அட்வைஸ் கொடுத்து அவரை பொலிட்டிக்கலில் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டாருன்னா, விஜய் சார் வந்துட்டாருன்னா நிறைய பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் முன்னாடியே பதிவிட்டேன். திருப்பி திருப்பி அதை போட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால நான் அவருடைய ஜாதகத்தை திருப்பியும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணலை. மற்றபடி யாருங்கிறது எனக்கு தெரியல. பட் இதில் வந்து இப்போ எனக்கு இந்த ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு டிஎம்கேவும் ரொம்ப ரொம்ப டைட் போட்டியாக இருக்கும். அப்படிதான் எனக்கு தெரியுது. 2 பேரும் கொஞ்சம் யார் அதனால தான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் டிஎம்கே வந்து அடுத்த பார்ட்டியோட ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பொசிஷனில் வரா மாதிரி ஒன்று காமிக்குது. ஏன்னா டியூவலிட்டி காமிச்சிருச்சு இல்லையா? ஸோ டிஎம்கேயோடு சேர்ந்து அனதர் பார்ட்டி சேர்ந்து அதுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாதான் அவங்களால ஜெயிக்க முடியும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏஏடிஎம்க்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து ஏஏடிஎம்கே வந்து எனக்கு கண்டிப்பாக இவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லபடியா இவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. நல்லபடியா இவங்களால சொல்ல முடியல. ஏன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல. வந்து நம்ம வீட்டுக்கு நமக்கு வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் பார்க்கும்போது அவர் ஜெயிச்சுட்டாருனாலும் ஓகே. டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கும் சான்சஸ் நன்னாயிரு அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் பார்க்காம நான் முதல்ல ஸ்டாலினுடைய ஜாதகம் பார்த்தேன். ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் பார்த்தேன். இப்போ வந்து இவருடைய ஜாதகம் ஏன்னா அப்புறமா தான் தெரியுது இவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவருடைய ஜாதகமும் எடுத்து பரிசீலனை பண்ணினேன். பட் ஸ்டாலின் அட்லீஸ்ட் அவராவது ஒரு அளவுக்கு அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அப்பா கொண்டு வந்து இத்தனை வருஷம் நடத்தியிருக்காரு, தேசத்தை நடத்தியிருக்காரு, நாட்டை நடத்தியிருக்காரு. பட் இவருக்கு வந்து என்னதான் அப்பா பேச்சு கேட்க மாட்டாரு. நாளில் போய் சனீஸ்வர பகவான் ஏன்னு கேட்டா இந்த இடம் என்னன்னு கேட்டா இது வந்து ஒரு புதக்கிணறு இல்லையா? கிணறு மாதிரி. அங்க போய் நம்ம எப்பவுமே சூரியனை தான் அப்பாவா கன்சிடர் பண்ணுவோம், சந்திரனை அம்மாவா கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல சூரியன் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் ஒன்று உட்காந்துருக்கு. அந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம புதகணத்து மாதிரி அடுத்து 2வது மேஷத்திலேருந்து காலபுருஷ தத்துவத்தை பார்க்கும்போது இது சாணக்கியர். இவர் வந்து இதுல இருக்கும்போது புதனோட நட்சத்திரத்துல இருக்காங்க, ஜேஷ்டா நட்சத்திரத்துல இருக்காரு, சனீஸ்வர பகவான் நட்சத்திரம் இல்ல. ஸோ ஜேஷ்டா நட்சத்திரத்துல இருக்கும்போது இவர் வந்து ஒரு சாணக்கியத்தனம் கொண்டு வருவார். அதை வந்து பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுப்பார். சப்போஸ் இஃப் ஹி இஸ் லீடிங் த ஸ்டேட், அப்போ இவர் அட்வைஸ் கொடுத்தனாக்க ஹி ஹாவ் டு டேக் இது அட்வைஸ் எடுத்துக்க மாட்டார். அப்பாவோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டா அம்மாவும் அட்வைஸையும் எடுத்துக்க மாட்டார். இவருக்கு வந்து ஹி ஓன்ட் ஐ வில் சே கி ஹி கேன் நாட் பி ப்ரூவ் தட் ஹி இஸ் த குட் சீஃப் மினிஸ்டர். கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணணும்னு கேட்டேனாக்க அவருக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இல்லை. எந்த அளவுக்கு ஸ்டாலின் சாருக்கு இருக்கோ அந்த அளவு பொட்டன்ஷியல் உதயநிதிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த நான் இல்லை, என்னுடைய ஒப்பீனியன் இல்லை. இந்த ஜாதகத்துல நான் படிச்ச விஷயத்துல வந்து இவருக்கு அந்த ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிற இவருக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டா இவரும் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சினிமா துறையிலேருந்து தான் இதுக்கு வந்தாங்க, பொலிட்டிக்கலுக்கு வந்தாங்க. அந்த சினிமா துறையுடைய இதெல்லாம் டிஎன்ஏ எல்லாம் இவருக்கு வந்துருச்சு. பட் அவருக்கு பொலிட்டிக்கல் டிஎன்ஏ இவர்கிட்ட வரல. ஓகேயா? அதனால இவர் வந்து ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டரா ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிறது இல்லாமல் ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ள போய் ராகுல் பார்த்துருது. இவர் வந்து இவருடைய இதுவே பார்த்தா சனீஸ்வர பகவான நம்ம மெலிஃபிக் பிளானட்டா தான் நிற்கும். லக்னத்துல மெலிஃபிக் பிளானட் உட்காந்துட்டு இருக்கு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மெலிஃபிக் பிளானட் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால இவரை சுத்தி நிறைய தப்பா சொல்லி கொடுக்கத்தான் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்த சொல்றதுக்கு ஆளே இல்லைங்க. பட் லாபஸ்தானத்துல குரு போயிருக்காரு. ஓகேயா? இந்த இடத்துல குரு அவனும் வந்து டிட்ரக்டா இருக்காரு. ஏன்னா இவருக்கு குரு சம்பந்தப்பட்டது ஏதோ தானே இதுதான் பகவான் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால வந்து அது அந்த ஒரு இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா சொல்லி திருத்துறதுக்காக வேண்டி நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பார் இல்லையா? அதனால வந்து அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியாது. என்ன கேட்ட சான்ஸ் கிடைக்கிறது, இவருக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கிறது, நல்லபடியா எல்லாத்தையும் அப்பாவுடைய பேச்சை கேட்டு நல்ல விஷயத்தை புரிஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அது நல்லது. பட்டு கிரகங்கள் அந்த அளவு அவருக்கு நல்ல சீஃப் மினிஸ்டரான ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் பொசிஷன் வர்றதுக்கு இப்போ தற்சமயத்துக்கு அவருக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ அதனால எய்தர் அவ அப்பாவுடைய ஜாதகத்தை வச்சுட்டு ஹீ கேன் பிகம் அ சீஃப் மினிஸ்டர்
அப்புறமா 2030 அவர் புத்திரகாரகன் தசை ஆரம்பிச்சிருது. இவருக்கு 38 வரைக்கும் இருக்கு. ஓகே, 2 பேருக்கும் சனீஸ்வர தசை நடக்கிறது. அப்பா புள்ள 2 பேரும் சனீஸ்வர தசை நடக்கிறது. அதுவே ஒரு தப்பு. 2 பேருக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஒரு தசை நடக்கிறது. அதுல வந்து இவருக்கு வந்து முடிய வந்துடுது. இவருக்கு இன்னும் 30 இன்னும் 8 இப்ப 26 இல்லையா? இன்னும் 12 வருஷம் இருக்கு. ஸோ வந்தா இவர் திருப்பி நெக்ஸ்ட் வந்தேனாக்க அப்புறம் இவரால ஹி கேனாட் ப்ரூவ் தட் ஹி இஸ் த குட். தட் இஸ் வாட் மை ரியலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல நான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ தவறுதலாக பேசலாம், ட்ரோல் பண்ணலாம். பட் வந்து ஆஸ் அன் ஆஸ்ட்ரோலாஜர் ஒரு ஒரு சிட்டிசன் அவ்வளவுதான். எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆஸ் அன் ஆஸ்ட்ரோலாஜர் நான் என்ன படிக்கிறேன், அது என்னுடைய ட்ரூ டு மை நாலேஜ் நான் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேனே தவிர யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அது அடுத்து திருப்பியும் என்னுடைய வீடியோவை நீங்கள் எனக்கு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இது மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் உங்ககிட்ட கொடுத்து இது மூலமாக விளக்கும் போது நிறைய ஆஸ்ட்ரோலாஜருக்கு இதை பற்றின ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வரும். நம்ம வந்து சும்மா காத்துல பேசி அவர் ஜாதகம் நல்லா இருக்கு, இவர் ஜாதகம் நல்லா இருக்கு, இவரும் நல்லா வருவாரு, அவரும் நல்லா வருவாரு, அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா அந்த ஜாதகத்தை உள்ளுக்குள்ள போயிட்டு எந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்கு, எந்த அளவு பொட்டன்ஷியல் இல்லை, எவ்வளவு ப்ராமிசிங்கா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதே நான் போன வாட்டி த்ரிஷாவோட ஜாதகம் போட்டிருந்தேன். கண்டிப்பா அவங்க ராசிக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ராசிக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது என்ன கேட்டா அவங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ் பாதுகாப்போட ஒரு நல்ல இதுல இருக்குதுன்னாக்க சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஹீஸ் நவ் 83 இல்லையா? இப்போ வெறும் அவருக்கு வந்து 43 தான் ஆயிட்டு இருக்கு. சரி, நிறைய பேர் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப லேட்டஸ்ட் இதில் வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு காலத்துல சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு வரக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது அது கண்டிப்பா அவர் நல்லா செய்யவும் செய்வாங்க. துணிஞ்சு செய்யக்கூடிய தைரியம் உடைய ஒரு பெண்ணாக ஜெயலலிதாவுக்கு மேல ஜெயலலிதாவுக்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மகனிடத்துல உட்காந்ததுனால அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து சொந்த நட்சத்திரத்துல உட்காந்துருச்சு. அதனால ஒரு நல்ல நம்ம செய்யறது தவறா இல்லையா அப்படின்னா மெச்சூரிட்டி ஆக ஆக அப்போ ஒரு அடுத்தவர்களுடைய அட்வைஸும் எடுத்து அதை நல்லதா பண்ணதுக்கு இன்னும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஷீ கேன் ப்ரூவ் தட் ஷீ கேன் பி அ குட் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மாதிரி பொட்டன்ஷியல் நான் வந்து இவர்கிட்ட பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த பொட்டன்ஷியலே இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டரா இருக்க முடியும், ஒரு நல்ல ஆக்டரா இருக்க முடியும். பட் தற்சமயம் இந்த சமயத்துல ஆசான ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவருடைய தந்தை வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஸோ இப்போ 2 பேருக்கும் சேர்த்து ஜாதகம் பார்க்கும்போது இப்போ தற்சமயம் இவருக்கு கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் ஃபேவரபுளா இருக்கு, இவங்களுக்கும் ஃபேவரபுளா இருக்கு. பட் அதுல இந்த அந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறது இவங்க அப்பாவுக்கு பிள்ளைக்கும் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே கட்சி தான், டிஎம்கே தான். பட் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது இன்னொருத்தருடைய ஷேரை இவங்க வந்து சீட்டை எடுத்துக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து பதவியும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆகலைன்னா இவர் எதிர்கட்சியாக அமையறதுக்கு 100க்கு 200% சான்ஸ் இருக்கு. இது மாதிரியே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த பதிவில் ஒரு நல்ல விளக்கத்தோட திருப்பியும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன்.